முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்க போறதுக்கு முன்னாடி அதை எப்படி பார்த்து வாங்கணும்? சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குறது நல்லதா இல்ல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குறது நல்லதா? நம்மளுக்கு கரண்ட் பில் கம்மியா வர்றதுக்கான ஃப்ரிட்ஜ் என்னென்னலாம் இருக்கு, நம்ம ஏமாறாம ஃப்ரிட்ஜை எப்படி பார்த்து வாங்கணும்னு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரிட்ஜே வாங்கணும். சரி சொல்லுங்க என்னன்னு. சார் முதல்ல நம்ம வாங்க போற ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவு அளவு யூனிட் வரும், எவ்வளவு கரண்ட் பில் எடுத்துக்கும் அப்படின்றத கடையில் இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த ஃப்ரிட்ஜ் இன்பில்ட் ஸ்டெபிளைசரா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் குவாலிட்டி. இந்த உள்ள கண்ணாடி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம ஒரு மாவு அரைச்சிட்டு உள்ள கொண்டு போய் பொருள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணாடி எத்தனை கிலோ வெயிட் தாங்கும் அப்படின்றதுக்கான எல்லா குவாலிட்டி செக் பண்ணணும். அதை வந்து டஃப் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸோட குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். அடுத்தது கேஸ்கட். இப்போ முன்னாடிலாம் அந்த ஃப்ரிட்ஜ்ல இந்த கேஸ்கட் சில பேர் வீட்டில் இப்படி தனியா எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வரக்கூடிய ஃப்ரிட்ஜ்ல இந்த கேஸ்கட்டை நம்ம தனியாவே எடுத்து ரிமூவ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளே அதை ஃபிட் பண்ணிக்கிற மாதிரியான குவாலிட்டியோட வருது. ஸோ இந்த மாதிரி கேஸ்கட் நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கிற